எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8 நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். டிஎன்பிஎஸ்சில யூனிட் 8 அப்படிங்க நிறைய கேள்விகள் வரக்கூடிய, அதுல நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடா வரும். அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ல ஒரு முக்கியமான 50 கேள்விகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வரப்போகுது. ஜூன் மாதம் குரூப் 4 வரப்போகுது, ஜூலையில் குரூப் 1, ஆகஸ்ட்டில் குரூப் 2 வரப்போகுது. இந்த எல்லா எக்ஸாமுக்கும் பயன்பெற மாதிரி எல்லா சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு புது ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம அடா 247 தமிழ்ல இன்னைக்கு ஜனவரி 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் லைவ் கிளாஸ் அப்படின்றக்கும். சப்போஸ் உங்களால அந்த டைமுக்கு லைவ் பார்க்க முடியல, ஆன்லைன்ல லைவ் பார்க்க முடியல அப்படின்னா நீங்க ரெக்கார்டடா பார்த்துக்கலாம். இந்த பேட்ச் கூட உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்துடும், டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 500 சீட்ஸ் டோட்டலா இருந்தது, இப்போ உங்களுக்கு 14 சீட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பேட்ச் ஆரம்பிக்கிறனால. ஸோ இந்த ரிப்பப்ளிக் டே, நேற்று ரிப்பப்ளிக் டே ஆஃபர்னால யூஸ்வலா 2734 அப்படிங்கிற இருக்கிற பிரைஸ் வந்து 2432 அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷம் வேலிடிட்டி இருக்கக்கூடியது 2 இயர் வேலிடிட்டியா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காம இன்னைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ எப்படி நமக்கு கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஜனவரி 29, 30ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். ஸோ டு ஜாயின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 and 2 Jan 27 பேட்ச் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பை நோ கீழ வியூ ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்க மொபைல்ல யூஸ் பண்றீங்க, உங்கள்ட்ட அடா ஆப் இல்ல அப்படின்னா டைரக்டா குரோம்ல வந்து போகும். குரோம்ல போகும்போது இங்க அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும், இங்க வந்து உங்களுக்கு பை நவுன்னு இருக்கும். இந்த இடத்துல வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். வியூ ஆஃபர்ஸ்னு ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த வியூ ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள்ட்ட அடா 247 ஆப் இருந்து அப்படின்னா இந்த இடத்துல கீழே மோர் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ மோர் ஆஃபர்ஸ் இல்ல வியூ ஆஃபர்ஸ் இதை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதுதான் முக்கியமான பார்ட். இந்த கோட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ காட் அ கூப்பன் கோட் என்டர் இட் ஹியர் அப்படிங்கிறதுல கேபிட்டல் Y 859, கேபிட்டல் Y 859 அப்படிங்கிற இந்த கோடை நீங்க என்டர் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ 2734 இல்ல 2432 தான் இந்த டிஸ்கவுண்ட். வேலிடிட்டி 12 months இல்ல 24 months. இந்த பேட்ச்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ நமக்கு வந்து முதல் இது பாத்தீங்க அப்படின்னா திராவிடியன் அசோசியேஷன், அதாவது திராவிடன் அசோசியேஷன் அப்படிங்கிறது எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி நமக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 1912 அப்படிங்கிறதா சரியான விடை. அதே மாதிரி நமக்கு இந்த யூனிட் 8ல பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியத்துல இருந்து நமக்கு நிறைய கேள்விகள் வரும். அது இந்த புத்தகம் யார் எழுதுனாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்கிறாங்க. அதுல 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை வி கனக சபை, ஆத்தர் ஆஃப் தி தமிழ் 1800 years ago. யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கனக சபை அப்படிங்கிறத சரியான விடை. அதுக்கடுத்து நமக்கு வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, அதாவது வந்து தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுல முக்கியமான தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிறது இதுல அதிகமான கேள்விகள் வரக்கூடியது யூனிட் 8ல. அதுல நமக்கு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து யாருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டா நமக்கு மருது பாண்டியர்கள் அப்படிங்கிற இந்த கேள்வி நமக்கு ரிப்பீட்டடா வரக்கூடியது. அதுக்கடுத்து நமக்குடைய பெரியார், பெரியார் டாபிக் ரொம்ப முக்கியம். அதுல சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கம் பெரியார் யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டா பெரியார், ஈவேரா பெரியார் அவர்களால. எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1920. இதுல எடுக்கிறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சில கடந்த 3-4 வருடங்கள்ல யூனிட் 8 வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4வது மாவட்ட சுயமரியாதை மாநாடு, 4th டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றது அப்படின்னா 1943ல சேலம் மாவட்டத்துல நடைபெற்றது 4வது மாவட்ட சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறது. அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து முதல்ல வந்து நீதி கட்சி ஆட்சி அமைத்த வருடம். இந்த கேள்வியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டோம். நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு எது அப்படின்னா முதல்ல ஆட்சி அமைத்த ஆண்டு 1920ல தான் ஆட்சி அமைத்தாங்க. அதற்கு அடுத்தது என்ன மாதிரி ஒரு கேள்விகள் வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை கொடுத்துட்டு இந்த சம்பவம் நடக்கும்போது யார் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது யார் முதலமைச்சரா இருந்தாங்க, இந்தியாவில் வந்து நமக்கு வந்து உணவு பிரச்சனை வரும்போது யார் வந்து இங்க முதல்வரா இருந்தாங்க, இல்ல இந்தியாவில் வந்து நமக்கு வந்து இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், இந்திய எதிர்ப்பு போராட்ட டைம்ல யார் முதல்வராக இருந்தா, இந்த மாதிரி கேள்வி வரும். ஸோ அதே மாதிரி ஒரு கேள்வி 1937-39ல மெட்ராஸ் பிரசிடென்சி உடைய தலைவர் முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அப்ப நமக்கு தமிழ்நாடுன்னு கிடையாது, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் அப்படின்னா ராஜாஜி. 1937-39 வரைக்கும் யார் முதல்வராக இருந்தாங்க அப்படின்னா ராஜாஜி அவர்கள். அடுத்தது வந்து
சேரர் சோழ பாண்டியர்கள் பத்தியான கேள்விகளும் நம்ம நிறைய வரும். சேரர்களுடைய மாலை பத்தி கேட்டா பனைமரை மலர்ல செய்யக்கூடிய அந்த மாலை தான் சேரர்களுடைய மாலை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து ரோமன் காயின், அதாவது ரொமானிய நாணயங்கள் வந்து தமிழ்நாட்டுல அதிகம் எங்க காணப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரிக்கமேடு. அது மட்டும் இல்லாம முதல்ல ரொமானியர்கள் வந்து அதாவது எந்த இதுல இது பண்ணாங்க அப்படின்னா சில்வர்ல, வெள்ளியில தான் அவங்களுடைய நாணயங்களை செஞ்சாங்க. முதல்ல அவங்க என்ன இதுல செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா வெள்ளி நாணயங்கள் தான் செஞ்சாங்க. அதற்கடுத்து தக்கான திராவிட சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 470 AD, அதாவது 470 ADல தான் உருவாக்கப்பட்டாங்க. ஸோ அதாவது கிறிஸ்துவுக்கு பின் கிபி. அதுக்கடுத்து இது எங்க அப்படின்னா மதுரையில. இதுல வந்து முக்கியமான கேள்வி. ஸோ திராவிட சங்கம் ஆஃப் டெக்கான் 470 மதுரையில ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா அண்ணாதுரை, அதாவது அண்ணாதுரை, அறிஞர் அண்ணான்னு சொல்றோம்ல, அண்ணாதுரைய அறிஞர் அண்ணான்னு வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவங்க தான் சரியான விடை. பாரதிதாசன் சரியான விடை. அதுக்கடுத்து நான் பிராமின், முக்கியமா இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ஸ். ஸோ நான் பிராமின், பிராமண அல்லாதர் இயக்கம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்கிறாங்க. 1916. முக்கியமா இந்த ஆண்டு எல்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம திராவிடியன் அசோசியேஷன் பார்த்தோம் 1912. அதே மாதிரி இங்க 1916 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், 1925 சுயமரியாதை இயக்கம், இதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த கேள்வியும் அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது முதல் சுயமரியாதை மாநாடு, ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றது அப்படின்னா செங்கல்பட்டு. யாருடைய தலைமையில நடைபெற்றது அப்படின்னா WPA சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய தலைமையில, WPA சவுந்தரபாண்டியன் தலைமையில. ஸோ இப்போ சென்னையில பாண்டி பசார்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அது யார் அந்த பாண்டி பசார், அந்த பாண்டி அப்படிங்கிறது யார் பாண்டி அப்படின்னா சவுந்தரபாண்டியன்ல உள்ளதா சுருக்கி பாண்டி பசார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டியுடைய சிலையும் நமக்கு இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாரத ஆசிரமத்தை நிறுவியர், ஃபவுண்டர் ஆஃப் பாரத ஆசிரமம் யாரு அப்படின்னா சுப்பிரமணிய சிவா அவர்கள். இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு திருக்குறள்ல இருந்து நிறைய கேள்விகள் நமக்கு கேட்டிருக்காங்க. அது நம்ம தனியா ஒரு வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ இதுல அது சம்பந்தமான கேள்வி, பெஸ்ட் கமெண்டேட்டர் அந்த குறள், அதாவது நம்ம திருக்குறளுக்கு வந்து சிறந்த உரை ஆசிரியர் யாரு அப்படின்னா பரிமேல் அழகர். பரிமேல் அழகர் உரை தான் வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய பரிமேல் அழகர். நிறைய பேர் உரை பரிமேல் அழகர், மூவா, அப்புறம் சாலமன் பாப்பையா, கருணாநிதியுடைய குறள் ஓவியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால சிறந்த உரையாசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னா பரிமேல் அழகர் தான் சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரோமாபுரி ராணிகள் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் வந்து யாருடைய படைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாதுரை அவர்களுடைய படைப்பு. இப்பதான் பார்த்தோம் அண்ணாதுரை வந்து அறிஞர் அண்ணா சொன்னது யாரு, பாரதிதாசன் பார்த்தோம். அவருடைய படைப்பு ரோமாபுரி ராணிகள் அப்படிங்கிறது. தேம்பாவணியை எழுதியது யார் அப்படின்னு சொல்லி கேள்வி. நமக்கு வந்து இலக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். அப்ப இலக்கியம் சொல்லும்போது வீரமாமுனிவர் எழுதினதுதான் தேம்பாவணி. தேம்பாவணி தவிர அவர் நிறைய சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், நிறைய செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், ஸோ தொன்னூலை வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க, குட்டி தொல்காப்பியம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீரமாமுனியர் தமிழ் அகராதியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் சிறுகதையின் முன்னோடி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீரமாமுனிவரை பற்றி சொல்லுவாங்க. இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறவர் இவருடைய இயற்பெயர். இவர் கடைசியா அவருடைய பெயரை தைரியநாதர் அப்படின்னு மாத்திக்கிட்டார். ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி, இதுவும் நிறைய வாட்டி கேட்கப்பட்டது. அதாவது பெரியார் வந்து பெண்கள் நலனுக்காக வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு. அந்த தீர்மானம் எந்த இடத்துல வச்சு கொண்டு வந்தார் அப்படின்னா செங்கல்பட்டு. ஓகே. பெரியார் வந்து ரெசல்யூஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் விமன் எந்த இடத்துல வச்சு கொண்டு வந்தார் அப்படின்னா செங்கல்பட்டுல கொண்டு வந்தாரு. பெரியாரை வந்து யாரை வந்து சிறைப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஜெயில் பேர்ட் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பெரியார் வந்து நிறைய வாட்டி போராட்டங்கள்ல பங்கேற்று ஜெயிலுக்கு சென்றனால அவரை சிறைப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் முதல்ல இந்த சீஃப் மினிஸ்டர் வருடங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ அறிஞர் அண்ணாதுரை வந்து முதல்ல எப்போ வந்து சீஃப் மினிஸ்டர், அதாவது சீஃப் மினிஸ்டரான ஆண்டு முதல்வராக பதவியேற்ற ஆண்டு எது அப்படின்னா 1967. முதலே பார்த்தோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி முதல்ல ஆட்சி அமைத்தது எப்போ அப்படிங்கிற ஆண்டு 1920. யூனிடேட் பொறுத்த வரைக்கும் முக்கியமா இந்த ஆண்டுகளுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நூல்கள், அதாவது வந்து இலக்கியம்ல வந்து சில நூல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாகித்ய அகாடமியோட நூல்களுமே வந்து படிச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு கேள்விகள் நிறைய கேட்கப்படலாம். ஓகேவா. அடுத்த கேள்வி, ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப மாத்தினாங்க, எந்த மாநாட்டில் வச்சு மாத்தினாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1944 சேலம் மாநாட்டில் வச்சு பார்த்தாங்க. அப்ப நீதி கட்சியை வந்து அதோடைய பெயர் என்னன்னு மாத்துறாங்க, திராவிடர் கழகம். எந்த வருடம் 1944. எங்க நடந்த மாநாட்டில் அப்படின்னா சேலத்தில் உள்ள மாநாடு. அதுக்கடுத்து வந்து சில நூல்களும் சில அந்த படைப்பாளிகளும் பார்ப்போம். ஒரு சிறு இசை அப்படிங்கிறது யாருடைய படைப்பு அப்படின்னா வண்ணதாசன் அவர்களுடைய படைப்பு. உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுக்கலாம், இல்ல வந்து இது
பொறுத்துகளை கொடுக்கலாம், இல்ல வந்து ஒரு 4 இது கொடுத்துட்டு இதை வந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க, சூஸ் த ராங் பேர் அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ ஒரு சிறுஇசையுடைய படைப்பாளர் யார் அப்படின்னா வண்ணதாசன். இன்குலாப், அதாவது இன்குலாப் எழுதிய அந்த நூல் வந்து காந்தல் நாட்கள் எழுதி யாருன்னு கேட்கலாம், இன்குலாப். அதுக்கடுத்து ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய படைப்பு என்ன அப்படின்னா சஞ்சாரம் அப்படிங்கிறது. சோ தர்மன் எழுதுனது வந்து அந்த சூல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே முக்கியமானது, அடிக்கடி திரும்ப எக்ஸாம்ல கேட்கப்படக்கூடியது. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டியூரிங் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் 1965, அதாவது 1965 இந்துல இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழக முதல்வராக இருந்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி. பக்தவாச்சலம் தான் வந்து தமிழகத்துடைய முதல்வராக இருந்திருப்பார் 1965. 67 தான் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேள்வியும் அடிக்கடி ரெண்டு வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. தமிழ் இதழ்ல முதல்ல கார்ட்டூன் படங்கள், இப்போ நமக்கு வந்து நிறைய கார்ட்டூன் படங்கள்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம தந்தி பேப்பர் எடுத்துட்டா நமக்கு வந்து இந்த ஒரு சாணக்கியன் சொல்லுன்னு இருக்கும், அதில் கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. இல்லை தினம் மலர் பேப்பரில் எடுத்தீங்கன்னா டவுட் தனபாலுன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து போட்டிருப்பாங்க. நிறைய நக்கீரன் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கும். ஆனால் முதல்ல ஒரு தமிழ் இதழில் வந்து கார்ட்டூன் படங்களில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா பாரதியார். அது எந்த பத்திரிகையில் அப்படின்னா தி இந்தியா அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் தான் கொண்டு வந்தார். இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தார் அப்படின்னா பாரதியார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீல் சிலை சத்தியாகிரகம். ஸோ அதாவது ஒரு சிலை இருக்கு, அந்த சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஸோ அந்த நீல் சிலை அகற்றக்கூடிய போராட்டத்தை தான் நீல் சிலை சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்றாங்க. 1927 நடைபெற்று. எந்த வருடம் கேட்கலாம். அதுல பங்கேற்ற முக்கியமான பெண்மணி யார் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. பத்மாசனி அம்மாள். இது வந்து போன வருடங்கள்ல குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி பத்மாசனி அம்மாள். அதே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்ற பெண்மணியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க, செல்வி துர்காபாய். அப்போ பத்மாசனி அம்மாள், செல்வி துர்காபாய் பத்திலாம் கேள்விகள் வருது. அதாவது வந்து நமக்கு தெரியாத நிறைய பேர் பத்தி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து மணல் வீடு அப்படிங்கிறது யாருடைய படைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனுத்தம்மா அப்படிங்கிறோடைய படைப்பு தான் இந்த மணல் வீடு அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மின்சார பூ அப்படிங்கிற அந்த ஒரு படைப்புக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள். அதே மாதிரி வேல்பாரிக்கு வந்து அவார்ட்லாம் கிடைச்சு. வேல்பாரியுடைய அந்த படைப்பாளி ஆசிரியர் யார் அப்படின்னா சு வெங்கடேசன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சு வெங்கடேசன் தான் நமக்கு வந்து மதுரையினுடைய எம்பியா, மதுரையினுடைய அந்த மக்களவை தொகுதி எம்பியா இருக்கிறது தான் நமக்கு சு வெங்கடேசன் எழுதிய புத்தகம் தான் வந்து வேல்பாரி. விருதுகள்லாம் பல வாங்கிய புத்தகம். அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை வந்து நிறுவியவர் யார்? ஃபவுண்டர் ஆஃப் ஆதி திராவிட மகாஜன சபா யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தாத்தா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்படிங்கிறதா சரியான விடை. தாத்தா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதுக்கடுத்து ஜீவிய சரித சுருக்கம் வந்து யாருடைய சுயசரிதை? ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய சுயசரிதைன்னு கேட்டா அதுவும் தாத்தா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடையதுதான். ஓகேவா? அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுயமரியாதையாளர்களும், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சேர்ந்தவங்களும் கம்யூனிஸ்ட் இவங்களும் சேர்ந்து ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கொஸ்டின் உங்களுக்கு இப்படி மாத்தி கேட்கலாம். ஈரோடு பிளான்னா என்ன அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்டர்ஸ், அதாவது சுயமரியாதையாளர்களும் உங்களுக்கு கம்யூனிஸ்டும் சேர்ந்து போடுற ப்ரோக்ராமுடைய அவங்களுடைய அந்த திட்டத்தினுடைய பெயர் தான் நமக்கு ஈரோடு திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இலக்கியத்திலே வந்து உயரிய விருது என்ன அப்படின்னா ஞானபீடம் விருதுன்னு சொல்லுவாங்க. இலக்கியத்திலேயே நம்ம இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உயரிய விருது ஞானபீட, சாகித்ய அகாடமி விருதை விடலாம் பெரிய விருது ஞானபீட விருது. இந்த ஞானபீட விருது வாங்கின தமிழர்கள் யார் அப்படின்னா அகிலன் மற்றும் ஜெயகாந்தன் தான் தமிழ்ல இருந்து நமக்கு ஞானபீட விருது வாங்கியவர்கள். இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு, ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல நடைபெற்றது. ஓகேவா? செங்கல்பட்டுன்னு போட்டுறாதீங்க, செங்கல்பட்டு வந்து வேற. ஸோ அது WPS சவுந்தரபாணி நடத்தினது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட வந்து கோவை. ஓகேவா? நெக்ஸ்ட் அத்வைதானந்த சபை, அதாவது அத்வைதானந்த சபை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஃபவுண்டர் ஆஃப் அத்வைதானந்த சபை யார் அப்படின்னா அயோத்திதாசர். இது எல்லாமே கேட்கப்பட்ட TNPSC யூனிட் 8 திரும்ப எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள். அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாஞ்சிநாதன், நமக்கு வந்து கலெக்டர் ஆஷை சுட்டு கொண்டார்ல அந்த வாஞ்சிநாதன் வந்து வனக்காவலரா வந்து பணிபுரிஞ்சிருப்பார். எங்க பணிபுரிஞ்சார் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. புனலூர்ல வந்து வனக்காவலரா வந்து அவர் வந்து வேலை பார்த்தவர். ஓகேவா? அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது
இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தது யார் அப்படின்னா டி பிரகாசம். டி பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இருந்தவர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் டைம்ல யார் முதல்வரா இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வினா பக்தவாச்சலம் இருந்தாரு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இந்த யார் முதல்வர் அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நபர் அப்படிங்கிறது யாருடைய படைப்பு அப்படின்னா கீரா. கீரா அப்படிங்கிறவர் வந்து கி ராஜநாராயணன். சோ அவருடைய படைப்பு தான் வந்து குடும்பத்தில் ஒரு நபர் அப்படிங்கிறது. அடுத்து வந்து தீரன் சின்னமலை, அதாவது தீரன் சின்னமலை அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா சங்ககிரி. சங்ககிரியில தான் வந்து தீரன் சின்னமலை அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அடுத்து ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படிங்கிறது யாருடைய படைப்பு? ஆற்றங்கரை பிள்ளையார் வந்து யாருடைய படைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதுமை பித்தனுடைய படைப்பு தான் ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படிங்கிறது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இது நமக்கு அடிக்கடி எக்ஸாம் நமக்கு வந்து இப்ப கூட நமக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டாங்க, நிறைய எக்ஸாம்ல இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப வரக்கூடியது. அது வந்து நமக்கு வந்து அந்த நிலங்கள், ஐவகை நிலங்கள், அதற்கான தெய்வங்களை நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. குறிஞ்சிக்கு வந்து முருகன், முல்லைக்கு மாயோன், மருதம்க்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. குறிஞ்சி முருகன், முல்லை மாயோன், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது அரிக்கமேடு அகழாய்வு முதல்ல செஞ்சது யார் அப்படின்னா மார்டைமர் வீலர் அப்படிங்கிற. ஓகேவா? ஸோ மார்டைமர் வீலர். ஸோ மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் தான் இந்த அரிக்கமேடு எக்ஸ்கவேஷனை முதல்ல பண்ணது யார் அப்படின்னா மார்டிமர் வீலர். அரிக்கமேடு எக்ஸ்கவேஷன் வாஸ் டன் பை அப்படின்னு கேட்பாங்க. அரிக்கமேடு அகழாய்வை செய்தவர் மார்டைமர் வீலர். அதுக்கடுத்து பாரதியாருடைய ஞான குரு யார் அப்படின்னா நிவேதிதா. ஓகேவா? நிவேதிதா அப்படிங்கிறது தான் பாரதியாருடைய ஞான குரு யார் அப்படின்னா நிவேதிதா அப்படிங்க. இந்த 50 கேள்விகளும் வந்து நமக்கு டிஎன்பிசியில் அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய யூனிட் 8ல கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த மாதிரி இது வந்து முக்கியமான 50 தான். ஸோ உங்களுக்கு ஃபுல் யூனிட் 8 ஃபுல் சிலபஸ் எல்லாமே நீட்டாக படிச்சு கண்டிப்பாக 2024 ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜனவரி 27 இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் நார்மல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதில் வந்து டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் பார்க்க முடியலாம் உங்களுக்கு, டெஸ்ட் சீரிஸ் லைவ் பார்க்க முடியல, ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம். டெஸ்ட் பேட்ச் இதில் வந்துடும், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்துடும். ஸோ எப்போவுமே 2734 அப்படிங்கிற இதனுடைய ப்ரைஸ். ஸோ இப்போ ரிப்பப்ளிக் டே ஆஃபர்னால 2734 இது பண்ணிட்டு 2432, அதாவது 28% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வருஷம் வேலிடிட்டி உள்ள இடத்துல 2 years வேலிடிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஓகேவா? அதாவது டு ஜாயின் டிஎன்பிசி குரூப் 1 2 4 Jan 27 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பை நவ் வியூ ஆஃபர்ஸ் இருக்கா, இதுல வியூ ஆஃபர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆஃபர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்க மொபைல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் குரோம்ல யூஸ் பண்றீங்க, கிளிக் பண்ணீங்க, உங்களோட ஆப் இல்லை அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் மொபைல்ல. இங்க அமௌண்ட் இருக்கும், இங்க பை நவுன் இருக்கும், இந்த இடத்துல வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு ப்ளூ கலர்ல இருக்கும். அதாவது லெஃப்ட் கார்னர்ல உங்களுக்கு லெஃப்ட் பாட்டம்ல ப்ளூ கலர்ல வியூ ஆஃபர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள்ட்ட அடா ஆப் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட், இந்த இடத்துல பை நவுன் இருக்கும், இங்க மோர் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல இருக்கும். ஸோ மோர் ஆஃபர்ஸ் அல்ல வியூ ஆஃபர்ஸ் இதையா ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கு அடுத்து இப்படி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாட்டு. got a coupon code enter it here இருக்கா, இதுல கேபிட்டல் Y859 கேபிட்டல் Y859 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு கேபிட்டல் Y859 அப்படி கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க கூப்பன் அப்ளை ஆயிடும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1000 கிட்ட டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ எவ்வளோ வந்து அப்படின்னா 2734ல 2432, வேலிடிட்டி 12 months இல்லை 24 months. அதாவது இன்னைக்கு 2 நாளைக்குள்ள நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்மியான சீட்ஸ் தான் ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பா 2024 குரூப் 4 கிளியர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 கிளியர் பண்ணவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா குரூப் 4 இருந்தால் ஒரு 8 மார்க் 10 மார்க் கண்டிப்பா வந்துடும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க டெய்லி படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம் வரும்போது மொத்தமாக படிக்கணும், டெய்லி படிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம அடா 247 தமிழ் சேனலில் டெய்லி காலைல 7 மணிக்கு என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து மறக்காம பாருங்க, எல்லாரும் மறக்காம பார்ப்பீங்க நம்புறேன். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் போட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு காலையிலையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு இனி வந்து மண்டே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கோடு வந்து Y859, அதை மறந்துடாதீங்க, Y859. ஸோ மீண்டும் வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல
காலையில் 7 மணிக்கு சந்திப்போம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக போடும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து இன்னொரு வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்லையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் வந்து 7 மணி கிளாஸில் சந்திப்போம், காலைல 7 மணி கிளாஸில். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.